ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துன்னு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அலசி வச்சுருக்க புதினா எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ரெண்டுமே கொஞ்சம் வதங்கின மாதிரி தெரிஞ்சதும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். நீங்கள் மூடி போட்டு கூட எடுத்துகிட்டு வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி 3 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு இப்போ மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.